உங்கள் பாடுகள் ஒன்றும் இதனால நம்ம பட்டு கொண்டிருக்கிற பாடுகள் அது ஒன்றும் அர்த்தமற்றதல்ல. ஏன் இந்த பாடு என்று சொல்லி நமக்கு தோன்றலாம். ஆனால் எல்லா பாடுகளுக்கும் காரணம் உண்டு, அர்த்தம் உண்டு. அவைகள் சீக்கிரத்திலே நீங்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17 இப்படி வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குறது. திரும்ப இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நான் வாசிக்கிறேன், நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. இந்த சிறுமையோடு கூட காத்திருக்கிற இந்த நாட்களில், பல பிரச்சனைகளோடு பாடுகளோடு கூட காத்திருக்கிற இந்த நாட்களில் நம்முடைய பார்வை அல்லது நோக்கம் எங்க காணப்படுதா? நம்முடைய நம்பிக்கை நம்ம காணாததான அந்த தேவன் மேல, அவர் நமக்கு வைத்திருக்கிறதான அந்த எதிர்காலத்தின் மேல, அந்த விடுதலையின் மேல நம்முடைய கண்கள் காணப்படுமானால், அதான் அந்த வார்த்தை காணப்படுகிறவைகளை அல்ல. காணப்படுகிறவர்களை பார்த்தா எப்படிதான் இருக்கும்? நாம பூமியிலே பார்க்கிற காரியங்களை பார்த்தால் நம்மளுடைய சோர்ந்து போவோம், நம்பிக்கை இழந்து போவோம். ஆனால் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற. அது எங்க இருக்குது காணப்படாதவைகள்? இந்த வேதத்துல தான் இருக்கு. இந்த வேத வஸ்திரங்களின் மூலமாய் நீங்கள் காணப்படாதவைகளை நீங்கள் நம்பலாம். ஏனென்று சொன்னால் நிச்சயமாக அவைகள் இருக்கிறது. இன்றைக்கு என் கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். காணப்படாதவைகளை அல்ல, காணப்படுகிறவை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, அதாவது விசுவாசிகளுக்குன்னு அர்த்தம், சிம்பிள் டேர்ம்ஸ். அதிசீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். ஏனென்று சொன்னார், இவைகளெல்லாம் மிகவும் அதிகமான கனமகிமையை உனக்கு கொடுக்கும்படியாக இந்த நாளில் அந்த பாடுகள் காணப்படுகிறது. ஏனென்றால் உன்னுடைய பாடுகள் கர்த்தருடைய நாமத்து நிமித்தமோ, அவருடைய வார்த்தைகளின் நிமித்தமோ, அவருக்கு கீழ்ப்படிய விரும்புகிறதின் நிமித்தமோ தான் அவைகள் காணப்படுகிறது என்று நமக்கு தெரிய வேண்டும். அடுத்ததாக, உங்கள் சிறுமையையும் கண்ணீரையும் கர்த்தர் காணாதவர் அல்ல, சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு ஊமையின் மூலமாக கர்த்தர் இந்த காரியத்தை சொன்னாங்க. சோர்ந்து போய் காத்திருக்கிற அந்த நாட்களிலே எனக்கு நியாயம் கிடைக்கவில்லையே என்று அவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்தும்படி ஆண்டவர் பேசினார். அது லூக்கா 18ஆம் அதிகாரம் 2-8 வரைக்கும் உள்ள வசனங்களிலே காணப்படுகிறது. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவனுக்கு பேர் என்ன? அவனுக்கு ஆக்சுவலா கொடுக்கப்பட்டிருக்க டைட்டில் நியாயாதிபதி, ஜட்ஜு. அதாவது அவனுடைய ரோல், அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தார், ரொம்ப சிறுமைப்பட்டதான ஒரு ஆத்துமா. அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். இது அவனுடைய வேலை, அவனை போய் கெஞ்ச வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அவன்கிட்ட போனா அவன் நியாயம் செய்ய வேண்டும் அல்லவா? ஆனால் என்ன பண்றா? போய் அவனிடத்துல கெஞ்சுகிறாள், விண்ணப்பம் பண்ணுகிறாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி என்ன பண்ணணும்? நியாயம் பண்ணணும். ஆனா இவன் எப்படி அப்படின்னு சொன்னா, அநீதி பண்ணுகிறதான ஒரு நியாயாதிபதி. அப்ப நம்ம ரோலுக்கும் நம்முடைய செயலுக்கும் சம்பந்தம் இல்லை, நம்முடைய கேரக்டர், நம்முடைய பாத்திரத்துக்கும் நம்ம நடந்துக்கிறதான விதத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம அநீதியானவர்கள் என்பது நமக்கு புரியணும். ஆமாவா இல்லையா? அப்ப நியாயாதிபதி நியாயம் செய்ய வேண்டியவன், ஆனா இவனோ அநியாயம் செய்கிறதான ஒரு மனுஷனாக அவன் காணப்படுகிறான். ஆண்டவர் சொல்றாங்க 7ஆம் வசனத்துல, அந்தபடியே தேவன் தம்மை, அந்தபடியே அப்படின்னு சொன்னா நம்முடைய தேவன் நியாயாதிபதி, அவனும் நியாயாதிபதி, 2 பேரையும் கம்பேர் பண்றாரு. அப்படி அல்ல, தேவன் நீதி செய்கிற நியாயாதிபதி, இவன் அநீதி செய்கிறதான நியாயாதிபதி. ஆனால் அவனே அப்படி செய்யும் போது நான் உங்களுக்கு செய்யாதிருப்பேனோ அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? தொடர்ந்து பேசுறார். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னார்.
அது மாத்திரமல்ல, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. அப்படியாக ஒரு காரியம் செய்யப்படும் போது விசுவாசம் உள்ளவனாய் நீ காத்திருக்க முடியுமா அப்படின்றதுதான் ஆண்டவர் வைக்கிறதான ஒரு கேள்வியாய் இருக்கிறது. என்ன அறிந்து கொள்ளுகிறோம் அதில் என்று சொன்னால், கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிற பிள்ளைகள், எனக்கு ஆண்டவரே நீ நியாயம் செய்யும் என்று சொல்லி அவரை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறத போல தோணும், ஆனாலும் கூட என்ன சொல்றாரு, சீக்கிரமாய் நீதியை செய்வார். ஒரு அக்கிரமக்கார அநீதியான ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா, அவனுடைய அந்த பவர்ஸ் அபியூஸ் பண்ணி அநியாயம் பண்ணுகிற ஒரு மனிதன் கூட தொடர்ந்து கேட்கும்போது நீதியை செய்ய விரும்புகிறானே. அப்படி இருக்கும்போது என்னை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிற என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டதான உனக்கு நான் எப்படி நீதியை செய்யாம இருப்பேன், நியாயம் செய்யாம இருப்பேன், நிச்சயமா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாங்க சொல்றாங்க.